ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என் சேனல் தொடர்ந்து பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைப்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, இடியாப்பம், அப்புறம் கொத்தமல்லி சட்னி, பால், இதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்ம சாப்பிட ஸ்டடி கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஸ்டடி பார்த்திங்கன்னா தமிழ் புக்கு நான் வாங்கியிருக்கேன், 10th தமிழ் புக்கு. ஸோ தமிழ் புக்கு ஃபுல்லாக எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டடி புக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ தான் வந்து தமிழ் புக்கு கிடச்சிச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வந்து புக்கில் வச்சுருந்தேன். இப்போ நமக்கு கிடச்சிருக்கனால ஸோ ரீகால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தமிழ் புக்கை வந்து ரீகால் பண்ண வந்திருக்கேன். அதாவது ஃபுல்லாக எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, நியூ சிலபஸ் வைஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த புக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போக்கே வாங்கி படிக்கக்கூடாதான், நான் படிக்கிறது நேரமும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து எல்லாமே ஃபுல்லாகவே கவர் பண்ணனால வந்து எனக்கு அதாவது இருக்கிற அகாடமி புக்கை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் தான் இருந்தேன். ஆனால் புக்கை பார்த்தோன்னே எனக்கு வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. தமிழ் புக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன், மற்ற எந்த புக்குமே கிடையாது. ஃபுல்லாகவே அகாடமி புக்கு வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன். அதனால் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ பார்த்துட்டு வந்து ஒரு ஷாக், எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு. ஏன்னா வந்து பின்னாடி உள்ள எக்ஸசைஸ்லாம் வந்து ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்காங்களே. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி எடுத்து பார்த்தேன். மைண்டு கொஞ்சம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டு, எனக்கு நான் ரொம்ப நம்பிக்கையில் வச்சுருந்தேன் ஃபுல்லாகவே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. பழைய சிலபஸ் வைஸாக ஃபுல்லாகவே எல்லாம் நியூ சிலபஸ் வைஸாக ஓகே ஓரளவுக்கு நம்ம முடிச்சிட்டோம் தான் இருந்தோம். பட் வந்து சிலபஸ் வைஸாக புக் பேக் கொஸ்டின் இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு புக்கு இல்லாதனால சரி நம்ம வந்து இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் இதை பார்த்தோன்னே அப்படியே கொஞ்சம் அப்படியே பதறிட்டேன். ஏன்னா கொஸ்டின்லாம் இப்படி கேட்டிருக்கப்போ அப்படியே வந்து நிற்கிது, அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நிற்கிற மாதிரி ஆகிட்டு. ஸோ நம்ம 10th புக்கு மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ 10th புக்குக்கு எப்படின்னா மற்ற புக்கு நம்ம கையில் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன இருந்தாலும் அகாடமி புக்கு வாங்கியிருந்தாலும் ஸ்கூல் புக்கு தான் உட்காந்து படித்தா நல்லது. அது வந்து லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. பார்க்கலாம் எப்படி கிடைக்கிதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இது மாதிரி தமிழில் வந்து தேடி பார்த்தேன். சும்மா வந்து இது மாதிரி போட்டிருப்பாங்களா, புக் பேக் எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்களா அப்படின்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பார்க்குறேன். பட் இந்த மாதிரி போடலை, அதாவது இந்த மாதிரி அப்படின்னு போடலை. ஃபுல்லாகவே புக் பேக்காக அப்படி காட்டிகிட்ருக்காங்க. இப்போது நியூ சிலபஸ் வைஸாக இந்த மாதிரி கேட்குறாங்க, அப்படிலாம் எதுவுமே போடலை. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே நிற்கிறேன், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். தமிழ் ஓகே படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி தான் வந்து நம்ம ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு தான் இருந்துகிட்டு இருந்தேன். தமிழ் ஆல்ரெடி வந்து 2 வாட்டி ரிவிஷன் விட்டுட்டேன். ஃபுல்லாகவே 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபுல்லாகவே நியூஸ் பழைய சிலபஸ் வைஸாக 2 வாட்டி ரிவிஷன் விட்டாச்சு. ஸோ இந்த வாட்டி ரிவிஷன் விடணும் அப்படின்னு தான் பார்க்குறப்போ, இப்படி பார்க்குறப்ப கொஞ்சம் உதற மாதிரி இருக்குது. ஸோ உங்களை பயமுறுத்தலை, நான் எனக்குள்ள ஒப்பீனியனை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன இருந்தாலும் அகாடமி புக்கு வாங்குறத விட ஸ்கூல் புக் வைஸ் பெஸ்ட்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் புக்கு கலெக்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ பாருங்களேன், ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பற்றி கிடக்கு இந்த கொஷின்லாம் இது சிலபஸில் இருக்குது. சிலதுக்குலாம் நமக்கு தெரியாதுல்ல. சொல்லுதலுக்கு இவ்வளோ பேசுதல் தெரியும், உரைத்தல் தெரியுது, கூறுறது தெரியும், நமக்கு கூறுறாங்கன்னு தெரியும். பட் விளம்புதல், செப்புதல், அப்புறம் வந்து இயம்பல், இந்த வேர்டெலாம் நமக்கு தெரியாதுல்ல. மொழிதல், ஸோ மொழிதலுக்கு வந்து என்னென்ன மீனிங் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் இதாகிட்டு ஸோ பார்த்துக்குவோம். இந்த புக்கு கிடைக்கிற வரைக்கும் பார்ப்போம். நான் சோர்ஸ் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ வீடியோ போடாததுக்கு ரீசன் நிறையா இருந்துச்சு. ஸோ டைம் இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ பார்த்துக்கலாம். தேங்க்யூ.